ஹலோ டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிங்கிள் குக்கீஸ். திஸ் இஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் குக்கீஸ். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கொக்கோ பவுடர் 3/4 கப் சேர்த்திருக்கேன். இது கூட ப்ரௌன் சுகர் 1/2 கப்பும் ஒயிட் சுகர் 1/2 கப்பும் சேர்த்திக்கிறேன். இது கூட நம்ம வெஜிடபிள் ஆயில் சேர்த்திக்கலாம். அது ஒரு 1/4 கப் நான் சேர்த்திக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கிராம்ஸில் நான் மேலே கொடுக்குறேன், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா கம்பைன் பண்ணி நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு தோணலாம் ஆயில் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துடும். இது கூட நான் ஒரு பெரிய எக்ஸ் வந்துட்டு 2 எடுத்துக்கிறேன். இதை நல்லா வந்துட்டு ஒரு பீட்டர் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சர்க்கரையுமே உங்களுக்கு கரைஞ்சிடும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வந்தது அப்படின்னா உங்களோட சுகர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வந்துட்டு 1 கப் எடுத்துக்கிறேன். அது கூட பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட்டு. இதை வந்துட்டு நல்லா சலிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி எப்போவுமே வந்துட்டு சலிச்சிட்டு சேர்த்துங்க. நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணாலுமே அப்போ தான் குட்டி குட்டியாக தூசி இருந்தாலுமே அதெல்லாம் வந்துட்டு போயிடும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் நல்லது. இதை வந்துட்டு நல்லா கம்பைன் பண்ணி நான் கலந்துக்கிறேன். ஒன் மோர் திங், இதை வந்துட்டு நீங்கள் ரொம்ப மைல்டாக தான் கலக்கணும். ரொம்ப வந்துட்டு ஓவராக கலக்கிடக்கூடாது. ப்ரௌனிக்கு நம்ம எப்படி கலக்கணுமோ அது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் நல்லா ஜென்டிலாக கலக்கி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு கிளிங் ராப் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். இதை நான் வந்துட்டு ஃப்ரீசரில் 1 hour வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 4 hours மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஒரு ஆர்டருக்காக வந்த குக்கி, ஸோ நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் கொஞ்சம் குயிக்காக ஆயிடும்னு 1 hour வச்சு எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக வந்துட்டு கிடச்சிரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குக்கி ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பக்கத்துலேயே நான் ஐசிங் சுகர் வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து ஆல்ரெடி நான் வந்துட்டு பட்டர் பேப்பர் தடவி வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இது நல்லா விரிஞ்சு வரும். அதனால் நான் ஒரு 6 பீசஸ் மாதிரி வச்சுக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 6 பீஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்துட்டு 180 degreesல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண OTGயில் நான் வந்துட்டு 10 to 12 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிரிங்கிள் குக்கீஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.